ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா ஐபிசி மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷூட்டிங் இல்லாதப்போ நீங்கள் ஸ்கின் கேருக்காக ஃபாலோ பண்ணுற ஹோம் ரெமெடிஸ் பற்றி சொல்லுங்கள். ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்தா எவ்ரி டைம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஃபுட் ஐட்டமில் சாப்பாடுன்ற மேட்ரு கட் ஆகிடும். எங்கள் வீட்டில் காய்கறி இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த ஸ்கின் க்ளோக்காக நீங்கள் என்ன ஹெல்தி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க? ஹெல்தி ட்ரிங்க்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒயின் குடிப்பேன். தென் மோர் இஸ் எனக்கு பட்டர் மில்க். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். ஓகே, நெல்லிக்காய் ஜூஸ் உங்கள் அழகின் ரகசியம் வந்து ஃபேவரட்னா அதுதான். எனக்கு நீங்கள் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த 3 விஷயம் ஹாசினி டெய்லியுமே ஸ்கின் கேருக்காக ஃபாலோ பண்றாங்கன்னா அது என்ன? முதல்ல தூக்கம், இன்னொன்று வந்து ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் கணேசன் சீரியல்ல சித்ராவா நடிக்கிற ஹாசினி தான் என் கூட இருக்காங்க. அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹாப்பி. ஓகே மேம், உங்களுடைய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனா என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீமிங் பண்ணுவேன். ஸ்டீமிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்ஸ் ஆஃப்டர் தட் லைட்டாக ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐ யூஸ் அ பேக். அது வந்து ரோஸ் வாட்டர் பேக். ரோஸும் இன்னொரு ஒரு ஷியோர் ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஐ கோ ஸ்டாண்ட் இன் த சன் ஃபர்ஸ்ட். ஸோ மார்னிங் வந்துட்டு இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நேராக மாடியில் போய் நின்றுவேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நின்றுவேன். ஸோ நின்றுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்வெட் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ அ ஸ்க்ரப், சுகர் ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ சுகர், ஓட்ஸ் இதெல்லாம் போட்டு அம்மா ஸ்க்ரப் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா ஸ்க்ரப் போட்டு ஃபேஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோனர்லாம் போட்டு டோன் பண்ணி மாய்ஸ்சரைசர் ஆர் இப்போ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா வந்து ஐ யூஸ் யூவி பிளாக் லோஷன். ஷூட்டிங் இல்லாதப்போ நீங்கள் ஸ்கின் கேருக்காக ஃபாலோ பண்ணுற ஹோம் ரெமெடிஸ் பற்றி சொல்லுங்கள். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே வந்துட்டு ஐ டேக் பீட்ரூட் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் எடுப்பேன். ஆரஞ்ச் ஜூஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற இந்த ஆரஞ்சஸ் கிடையாது, லைக் கமலா ஆரஞ்ச் சொல்லுவாங்கள்ல, அது கிடைக்கிறது வந்து சீசன், நம்மள ஊரில் சீசனில் கிடைக்கும். ஸோ அது சீசன் இல்லாத டைமில் எங்கே கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு அதோடைய பீல்ஸும் எடுத்து வச்சுப்போம். அண்ட் மேக்ஸிமம் என்னுடைய ஃபுட் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா ரைஸ் கட் பண்ணிவிடுவேன் நிறையாவே. ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்தா எவ்ரி டைம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கும். வாட்டர்மெலன் இருக்கும். இல்லை நான் மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த ஃபுட் ஐட்டமில் சாப்பாடுன்ற மேட்ரு கட் ஆகிடும் எங்கள் வீட்டில். அதுக்கு பதிலாக நிறையா வந்துட்டு இந்த காய்கறி இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் அம்மா வந்துட்டு அந்த எப்சம் சால்ட் போட்டு காலைல சோக் பண்ணிட்டு தான் படுக்க சொல்லுவாங்க. நைட் டைமில் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கோல்டு வாட்டர்லேயே சோக் பண்ணிவிட்டு படுக்க சொல்லுவாங்க. நைட்டில் எப்போவுமே காலில் சுடு தண்ணி இது பண்ணக்கூடாதுன்றதுனால. இந்த ஸ்கின் க்ளோக்காக நீங்கள் என்ன ஹெல்தி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க? இப்படி ஓப்பனாக கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹெல்தி ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் என்கிட்ட இருக்கிறது வந்து லெமனேட் இருக்கும். லெமனேட் வந்து இட்ஸ் அன் ஆல்கலைன். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோலைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாடி ரொம்ப சோபரானாலும் சரி, க்ளோக்கும் சரி, அது ஒன்று கையில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐ கீப் ரீஃபில்லிங் இட். அதுக்கப்புறம் ஒயின் குடிப்பேன். ஹெல்தி ட்ரிங்க்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுவும் பாடி ஹீட்டு தணிக்கிறது தான். ஸோ அதனால் மார்னிங் எப்போவுமே வந்து ரொம்ப பாடி ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா வந்து அம்மா கம்பு களியெலாம் கிண்டி அதில் போட்டு கொடுப்பாங்க. தென் மோர் இஸ் ஆல் டைம் ஃபேவரெட். எனக்கு பட்டர் மில்க் இஸ் ஆல் டைம் ஃபேவரெட். அதில் வந்து மசாலா பட்டர் மில்க்னா வந்து இங்கே அந்த குடத்தை வச்சுட்டு போகிறீங்களா அப்படின்னு ரொம்ப கேவலமாகவே கேட்பேன். எங்கள் செட்லேயும் அதே மாதிரி தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். ஓகே, நெல்லிக்காய் ஜூஸ் உங்கள் அழகின் ரகசியம். வந்து ஃபேவரட்னா அதுதான். எனக்கு நீங்கள் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லை வேக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நான் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நெல்லிக்காவை ஸ்டாப்பே பண்ணது கிடையாது, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அரிநெல்லிக்காவும் பிடிக்கும். இப்போ இருக்கிற அந்த கூஸ்பெரி இருக்குல்ல, அந்த நம்ம நாட்டு நெல்லிக்காவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ஷூட்லாம் போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து நைட் ஷூட் ரெகுலராகவே இருக்கும்.
அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷூட் பண்ணுறதுனால அப்வியஸாக உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே டயர்ட் ஆயிரும். அப்போது நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்னு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஜென்ரலாக ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து அதுக்கு மேலே 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 தான் நாங்கள் டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி எங்களுக்கு அந்த ஹீட் பால்ஸ் வந்து இல்லை. இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் தப்பான ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. என்னுடைய ஸ்கின்லாம் வந்துட்டு ஒரு ப்ரோமோ ஷூட்டுக்கு நான் போயிருக்கும்போது நான் என்னோடய ப்ரஷஸ் எடுத்துகிட்டு போல, அவங்களோட ப்ரஷஸ் யூஸ் பண்ணேன் நான். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஆக்னி ஆகி ஃபுல்லாக கட்டியே வந்துருச்சு. ஸோ நான் அப்போ தான் நான் யோசிச்சேன், ஓகே ஃபைன், இஃப் தட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவங்க அது வாஷ் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல, அவ்வளோ பேட் ஆகிடுச்சு. இப்போ நைட் ரொட்டீன்னு வரும்போது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்காது, மேக்கப் இன்னும் நிறையா போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கிளியர் ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, தேர் வில் பி ஒரு மாதிரி ஒரு சாபரான லுக் வந்துடும். எப்படி வந்துடும்னா, லைட் அதிகமாக வாங்கி கண்ணு ரொம்ப ட்ரூப்பியாக போயிடும். ஸோ வேறு வழியே கிடையாது. எய்தர் ரிஃப்ரெஷ் டியர்ஸ் கையில் வச்சுருப்பேன் ஆல் த டைம். கண்ணு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஐ கீப் யூஸிங் ரிஃப்ரெஷ் டியர்ஸ். ஓகே. ஸோ அது போட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஐ ஹாவ் ஐஸ் பேக் வித் மீ. ஐஸ் பேக் டெஃபினட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவை. ஐஸ் பேக் அண்ட் யுவர் ஒயிட் கிளாத், உங்களுடைய கிளாத் தேவை. அது ஒன்று தான் ஆக்சுவலி நைட் ஷூட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஆஃப்டர் த நைட் ஷூட்க்கு அப்புறம் நீங்கள் என்ன ஸ்கின்னுக்காக ரொட்டீன் கேர் எடுத்துப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆஃப்டர் இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எவ்ரி ஆங்கர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு மேக்கப் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும், டயர்டாயிருவீங்க, தூக்கம் வந்துடும். அப்படியே ஒரு ஹீட்டு ஃபேஸில் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் அதை எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஐ யூஸ் டோன் பண்ணி ஃபுல்லாக. அப்போவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, பட் இருந்தாலும் வந்துட்டு டோனர் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு வேறு எங்கேயாவது மேக்கப்லாம் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நைட்டு ஐ டோன்ட் யூஸ் எனி, அதாவது எந்த விதமான ஒரு ப்ராடக்டையும் நான் ஃபேஸில் போடவே மாட்டேன். லெட் தட் போர்ஸ் ஓப்பன். நைட் டைமில் வந்துட்டு அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது தான் வந்து நல்ல ப்ரீத் கிடைக்கும் ஃபேஸுக்கு. ஆனால் ஐ வில் டெல் தெம், நாளைக்கு ஷூட் இல்லை அப்படின்னா டோன்ட் வேக் மீ அப், ஐ நீட் ஸ்லீப், அவ்வளோதான். ஸோ நைட் ரொட்டீன் வந்து எனக்கு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற எடுக்கிற ஆயில்லையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தட் கிளியர்ஸ் மை ஸ்கின். இந்த ஷூட் போகிற டைமில் வந்து கண்டிப்பாக நிறைய மேக்கப் போடுறாங்க, இதனால ஆக்னி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஆக்னி வந்தால் அந்த ஆக்னியை எப்படி ஹோம் ரெமெடிஸ் மூலியமாக க்யூர் பண்ணி கொண்டு வருவீங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. எப்படின்னா வந்து நிறைய கொச்சன்னு இந்த இடம் ஃபுல்லும் வரும். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்டில் வந்து அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, தொடவே முடியாது ப்ராடக்ட், ஃபேஸில் இப்படி கூட கையை வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வந்து இந்த நகை வளர்க்குறது ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு கையில் வேப்பெண்ணெய் தேய்ச்சி விட்ருவாங்க. அது ஏன்னா வந்து நான் நைட்டு இன்கேஸ் இப்படி சொரிஞ்சேன்னா எல்லா இடத்துலையும் போயிடும். அது வந்து ஒரு பேட்ச் மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த வசம்பு, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் குச்சி மஞ்சள், இது மூணும் நல்லா வச்சு அரைச்சிட்டு அதை தேங்காய் எண்ணெயில் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன்லி ஆன் தட் பிளேஸ் எங்கே ஆக்னி இருக்கோ ஒன்லி அது. ஏன்னா வசம்பு வந்துட்டு அது அந்த கிருமியை தங்க விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் இஸ் ஆப்வியஸ்லி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் இன்னொன்று வந்து மஞ்சள் வந்துட்டு ஆப்வியஸ்லி கிருமி நாசினி தான். ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் போட்டிங்க, இந்த ரெண்டு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே சீக்கிரம் இறங்கிடும். அப்படி உங்களுக்கு வந்து போகலை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு யூ ஷுட் டேக் முதல்ல அதை தொடக்கூடாது. இப்படி தொட்டுட்டிங்க அப்படின்னா கூட வந்துட்டு யூ ஷுட் ஈட் அண்ட் ஸ்லீப் வெல். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கே என்ன ஆகும்னா வந்து ஃபேஸில் அவ்வளோவா இந்த இடத்துலலாம் இருக்கும், ஆக்னி இருக்கும். ஒரு 2 நாள் நான் நல்லா தூங்கலை, இல்லை ஒரு நாள் நான் எனக்கு சரியாக தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபேஸ் டார்க் ஆகி ஆக்னி ஜாஸ்தியாக தெரியும், சும்மா நார்மலாகவே. ஸோ நீங்கள் ஒரு சவுண்ட் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்னி குறைஞ்சிரும். ஃபேஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆக்னி குறைஞ்சிரும். மேக்ஸிமம் தொடாமல் இருக்கிறது நல்லது. ஈஸியாக குயிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஆக்னி குறையணும்னா டேக் கேரட் ஜூஸ் வித் ஹனி, நோ சுகர். கேரட் ஜூஸ் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் டோன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற எசென்ஷியல் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னி, இந்த கருப்பாக இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து அதை டோன் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு நார்மலாக கொண்டு வந்துடும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கேரட் ஜூஸ் வந்துட்டு தட் ஒர்க்ஸ் ஃபார் ஆக்னி. ஓகே, இப்போ அன்ஈவன் ஸ்கின் டோனை எப்படி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு என்னென்ன ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல் தான். எப்படின்னா இப்போ என்னையே பாருங்களேன். எஸ், திஸ் ஹேப்பன்ஸ். எனக்கு வந்து எஸ் ஐ அக்ரி தட் எனக்கு வந்து கையில் மேக்கப் போடுவாங்க.
இது வந்து எனக்கு தேவையில்லாமல் நானாக இழுத்து விட்டுக்கிட்டதுனால வந்த வேணாம் இது. எப்படின்னா ஃபேஸில் வந்துட்டு இப்போ நான் மேக்கப் போட்டிருக்கேன் தான், பட் இந்த மேக்கப் நான் கிளியர் பண்ணனாலும் இந்த டோனும் மேட்ச் ஆகாது. இப்போ அன்ஈவன் ஸ்கின் டோன் ஏன் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நம்மலாம் வழக்கமாக வந்துட்டு மூஞ்சி கட்டிட்டு தானே போவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அதை பண்ணி பாருங்கள், கண் இந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்கும், இந்த இடம்லாம் ஃபேராக இருக்கும். அதே மாதிரி வந்து வெளியில் நீங்கள் போகும்போது இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எதுவுமே உங்கள் ஃபேஸை கவர் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் மட்டும் ஒரு வரி வந்த மாதிரி டேன் இருக்கும், இந்த இடம் ஒரு வரி டேன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த வரி. ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஹூ டெல்ஸ் யூ த ரைட் திங். அதாவது இப்போ நான் போகிற டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இஸ் மை பிரதர். அவர் ஓப்பனாகவே கூப்பிட்டு சொல்லிவிடுவார் என்கிட்ட, விலாசினி உனக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட் தான், ஆனால் ஆஸ் எ டெர்மட்டாலஜிஸ்ட்டாக உனக்கு நான் சொல்கிறேன், இது வந்து இட் இஸ் வெரி சிம்பிள், ஒன்லி 10% ஆஃப் த ரிசல்ட் வில் ஒன்லி ஒர்க். ஒன்றும் பெருசாக அப்படி பயங்கரமாக வெள்ளையாகி நீ வந்து தமனா மாதிரி ஆகிடும்லாம் சொல்ல மாட்டேன். எஸ் இட் ஒர்க்ஸ், ஆனால் அப் டு 10% தான். இது நிதர்சனமான உண்மை. டீடானுக்கு மட்டும்தான் நான் எங்கள் அண்ணன்ட்ட போய் நான் வந்து கேட்டேன், நான் என்ன பண்ணுறது, ரொம்ப பேடாக இருக்குண்ணா, கையில் வந்து மேக்கப் போடணும், வேறு வழியே இல்லை, இதுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது ஹி ப்ரிஸ்கிரைப் சம் க்ரீம்ஸ். அதுவும் இன்டேக் ஆஃப் மெடிசன் அவர் கொடுக்கல, க்ரீம்ஸ். அண்ட் அவர் சொன்னது என்னென்னா, ஹேவ் அ லாட் ஆஃப் எலுமிச்சம்பழம் நிறைய சாப்பிடு, கூஸ்பெரி நிறைய சாப்பிடுன்னு சொன்னார். தட் டோன்ஸ் டவுன் யுவர் ஸ்கின், ஈவனாக உனக்கு இது பண்ணுறதுக்கு இட் ஒர்க்ஸ் ஆன் அப்படின்னு. ஸோ இது மட்டும்தான் அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயமே. அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் நீ வந்துட்டு உன்னுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கோ. ஏன்னா வெளில போகும்போது கையில் ஃபுல் ஸ்லீவ் போட்டுப்போ, இல்லைனா வந்து யூ ட்ராவல் இன் யுவர் கார், இல்லைனா வந்து இன்கேஸ் பைக் இருக்குன்னா பைக்கில் போகிற அப்படின்னா அதுக்கேற்றாப்புல என்னென்னலாம் நீ மாற்றிக்கணுமோ எல்லாம் மாற்றிக்கோ. டேனை நீங்கள் நார்மலாக விட்டிங்கனாலே சரியாயிரும் அப்படின்வாங்க ஒரு சில பேர். இப்போ வெளியில் அலையிறவங்க என்ன பண்ண முடியும், எவ்ரிடே வெளியில் அலையிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் யூவி பிளாக் லோஷன் தான் அவருமே சஜஸ்ட் பண்ணுவார். ஒரு சில பேருக்கு வந்துட்டு நிறைய மேக்கப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பிக்மெண்டேஷன்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்திருக்குன்னா அதை நீங்கள் எப்படி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் மூலியமாக சரி பண்ணி கொண்டு வருவீங்க? ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதாவது மேக்கப் ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு செட் ஆகுதான்றதை பார்க்கணும். ஒரு சில டைம் வந்துட்டு எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து மேக்கப்பில் வந்து மேக் இஸ் ஸோ ஹை அப்படின்னு சொன்னாங்க. லைக் இட் கிவ்ஸ் யூ எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்குன்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரௌசிங். ஸோ அப்படி வரும்போது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்கின்னை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த வாய்க்கிட்டெல்லாம் ரொம்ப கருப்பாக வருதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கின்னில் வந்துட்டு அந்த இடத்துல டீபிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரைட்டான ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இடம் கருப்பாக தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸை ஃபுல்லாக வந்துட்டு என்னுடைய நார்மல் ரொட்டீன் ஸ்டீம் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மாய்ஸ்சரைசர் போடுவேன். மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு தான் ஃபவுண்டேஷன் போடுவேன். ஸோ அந்த யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரே வந்துட்டு டெர்மட்டாலஜி சர்டிஃபைடாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அது உங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே ஒர்க் ஆகுது அந்த மாய்ஸ்சரைசர்னால் அதை யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஏதோ சொன்னாங்கன்ட்டு வரும்போது ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி கருப்பாக தான் தெரியும், டீடான் ஆகும். அதே மாதிரி கன்சீலர் போட்டோ ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் வெளியில் நிற்கிறீங்க இல்லையா, வெளியில் நிற்கும் போது ஆப்வியஸ்லி அந்த ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோ லைட் நீங்கள் வாங்குறீங்களோ, வெளியில் எவ்வளோ லைட் வாங்குறீங்களோ கண்டிப்பாக டெஃபினெட்லி இட் வில் டேக் ஆஃப் திஸ் பிளேஸ். இந்த இடம்லாம் கண்டிப்பாக கருப்பாகும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, மேக்கப் போட்டதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கருப்பாக தெரியுது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹேர் வி ஹேவ். சில பேருக்குலாம் அதிகமாக இருக்கும் ஹேர். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா தெரியாது. ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு மேலேயே ப்ராடக்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க்காக தான் தெரியும். ஓகே மேம். இந்த பிக்மெண்ட்டை க்யூர் பண்ணுறதுக்காக என்னென்ன ஹோம் கேர் ரெமெடிஸ்லாம் எடுத்துப்பீங்க? பூசணிக்காய் பீல் சொல்லுவாங்கல்ல, எடுத்துட்டதுக்கப்புறமா அடியில் கொஞ்சம் அந்த ஒயிட் பீல்ஸ் இருக்கும், அது நல்லா அரைச்சிட்டு அதோட லைட்டாக 2 ஸ்குவீஸ் லெமன் அது போட்டு மேலே மட்டும், ஏன்னா பூசணிக்காய் வந்துட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும், அது போட்டு ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து பப்பாயா பீல் இருக்கு இல்லையா, பப்பாயா சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் பீல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த பீல்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு இந்த டார்க்கான இடத்துல மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு ரெகுலர் ரொட்டீனாக இதை பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அந்த டிஃப்ரென்ஸ் போயிடும்.
ஸோ பப்பாயா வந்து இன்டேக்கும் ரொம்ப நல்லது, அட் தி சேம் டைம் வந்துட்டு இந்த விஷயத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு வைட்டமின் சி இஸ் குட் ஃபார் டீடானிங் ஆர் டீடாக்ஸிங் ஆர் கெட்டிங் யுவர் ஸ்கின் பிரைட்டன்ட். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஐ ஹேவ் லெமன் ஜூஸ் வித் மீ, ஆரஞ்சு சாப்பிட்றது, பழங்கள் வந்து நீங்கள் பீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக யூ கேன் ஹேவ் இட் அஸ் நீங்கள் வாங்கி கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அதுக்கு வந்து இமீடியட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக ஹாஷினி ஃபாலோ பண்ணுற ரெகுலரான திங்ஸ் பற்றி நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் இல்லைன்னா ஹாஷினி வந்து ஸ்கின் கேரை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த 3 விஷயம் ஹாஷினி டெய்லியுமே ஸ்கின் கேருக்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது என்ன? முதல்ல தூக்கம், இன்னொன்று வந்து என்னோட டோனர், என்னோட மாய்ஸ்சரைசர், 3வது வந்துட்டு டெஃபினெட்லி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான நெல்லிக்காய் ஜூஸ். இது 3 இல்லைன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஹாசினி அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம கிட்ட சொன்னாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஐபிசி மங்கையோட தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய பிசிக்கை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் ஸ்டீராய்ட்ஸுங்கிற டாபிக் எடுத்திங்கன்னா, ஐ ஒன்ட் புட் அதர் அத்லீட்ஸ் டவுன்.